வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. இன்று உங்களுடன் இந்த கனேடிய தமிழன் இந்த தீபாவளியை முன்னிட்டு ஒரு ஸ்வீட் கடை டொரண்டோவரே கொடிகட்டி பறக்கக்கூடிய கிட்டத்தட்ட 31 வருடங்களுக்கு மேலாக இந்திரன் ஸ்வீட் என்று எங்களுடைய இலங்கை தமிழர், அது மட்டுமல்ல யாழ்ப்பாணத்திலே அவர்கள் 92 தான் கனடா வந்து அவர் இந்த கடையை ஆரம்பித்தார். ஆனால் அதற்கு முன்னால் அவருடைய தாய் தகப்பனிடமிருந்து இதை பெற்றுக்கொண்டவர். இந்த ஸ்வீட் வகைகள் எப்படி செய்ய வேண்டும் பாரம்பரியமாக செய்து வருகிறார் இந்திரன் ஸ்வீட். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த குளுக்கோரசு என்று எங்களுக்கு முதல் இந்த ஒரு ஸ்வீட்டை உருவாக்கிய பெருமை அவருக்குத்தான் சாரும். நான் அவரை கேட்டபோது சொன்னார் இந்த குளுக்கோரசை. அது மட்டுமல்ல சகலவிதமான ஸ்வீட் காரம் என்று குறிப்பாக கல்யாண வீடுகள், பூப்புனித நீராட்டு விழா, அது மட்டுமல்ல இது போன்ற எங்களுடைய தமிழர்களுடைய கலை கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அள்ளி அள்ளி ஒரு நல்ல ஸ்வீட்டை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்திரன் ஸ்வீட். அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட 31 வருடத்துக்கு மேலாக இந்த துறையிலே இருக்கிறார்கள். வாருங்கள், அவருடைய வேர் ஹவுஸையும் உங்களுக்கு நான் காட்டுகிறேன். அதாவது நீங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நான் வேர் ஹவுஸுக்கே நேரம் உங்களுக்கு கொண்டு வந்து எப்படி இதை தயாரிக்கிறார்கள். எங்களுடைய தமிழர் முறை பலகாரம் குறிப்பாக தீபாவளியும் வருகின்றது, அதற்காக தயாரித்த வண்ணம் இருக்கின்றார்கள். இங்கே பார்த்துக்கலானால் அச்சு பலகாரம், இது வந்து பகோடா காரமானது மிக்சர். இது நம்ம ஊர் மிக்சர், எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது. யாழ்ப்பாணத்தின் பழமை தவறாது இந்த இந்திரன் ஸ்வீட் நிறுவனம் இதை செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட அமெரிக்கா, யூரோப் மற்றும் கனடாவிலே உள்ள அனைத்து கடைகளுக்கும் வேற அவர்கள் சப்ளை செய்கிறார்கள். அவ்வளவு ஒரு இனிமையான ஸ்வீட் காரம் என்று பலவையான பொருட்களை அள்ளி தமிழர்களுக்கு தருகிறார்கள். இந்த தீபாவளியை முன்னிட்டு மிகவும் சில ஸ்பெஷலான இனிப்பு வகைகளையும் செய்கிறார்கள். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது இங்கே பாருங்க, அக்கா என்ன மாதிரி ஒவ்வொன்றாக அதை ஒட்டி அழகாக அதன் பின் ஒரு கண்டெய்னரில் போய் விழுது. இவைதான் போய் ஸ்டோருக்கு எல்லாம் போய் சேருகிறது. வாசம் மூக்கை துளைக்கிறது. பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். வகை வகையான லட்டுகள் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தீபாவளி வரப்போகிறது, அதன் காரணமாக மிக பிஸியாக வேகமாக ஒரு 20-25 எம்ப்ளாயர்ஸ் வைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் காட்ட முடியவில்லை, என்றால் எல்லாருக்கும் அவர்களை வீடியோவில் எடுப்பது பிடிக்காதில்லை. எனவே தற்பொழுது இதை பாருங்கள் என்ன வண்ணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று. தற்பொழுது நீங்கள் பார்ப்பது அல்வா. ஆஹா, அல்வா என்றால் வாயை ஊறும். அதுவும் இந்திரன் ஸ்வீட் அல்வா சொல்லி வேலையில்லை. எனவே இதை காய்ச்சி சாப்பிட்டு தான் நான் போவேன் இங்கிருந்து. இது எங்களுடைய யாழ்ப்பாணத்து அல்வா, களிதோதோல் என்று சொல்வார்கள். அந்த அல்வாவைத்தான் இதை பார்க்கிறீர்கள். மற்றது இது வந்து ஃப்ரூட் அல்வா. அதன் பின் பார்த்தீங்களா திருநெல்வேலி, இந்தியா திருநெல்வேலி அல்வா. இந்த அல்வா இப்படி வகையான அல்வாகள் போய்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல மஸ்கெட்டும் செய்வார்கள். நெய் லட்டு என்று சொல்கிறார்கள். இந்த நெய் லட்டு எப்படி பிடித்து காட்டுகிறார். அப்படி எடுத்து கஜுவும் வைக்கணுமா? கஜுவும் வச்சு அப்படி கொஞ்சம் கூட வச்சு அது வைத்து, ஆஹா, அது சரியா? அருமை. ஓ, இந்த லட்டு இது பூந்தி லட்டு. பூந்தி லட்டு இப்படி எடுத்து 2 கையால் பிடிக்கிறார். இது பிளம்ஸ் இதுக்கு வைக்கணுமா? நான் வரும், அப்படியே வரும். ஓ, அப்படியே வரும். ஓ, நைஸ். பூந்தி லட்டு மைசூர் பாகு இருக்கின்றது, லட்டு, ரவா லட்டு. மற்றது இங்கே பாருங்கள், இந்த மைசூர் பாகு தற்பொழுது இப்படி இருக்கின்றது. இன்னும் 1 மணி நேரம் கழித்து தான் இங்கே கொண்டு வந்து அதை வெட்டி வைப்பார்கள். தயாராக இருக்கின்றது ஸ்வீட்டுகள் எல்லாம். எனவே நீங்களும் தயாராக இருங்கள். இந்த வண்ண ஸ்வீட்டுகளை வாங்கி சாப்பிட்டு இன்பாக இனிப்பிட்டிருங்கள். இது வந்து இப்பொழுது இந்த பொரிக்கிறார்கள், பொரிந்து விட்டு நினைக்கிறேன். ஒன்றாக பவுன் கலர் என்று சொல்லுவார்கள் தானா? சூப்பர். நேர்களை தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியது இந்த இந்திரன் ஸ்வீட்டினுடைய உரிமையாளர். கிட்டத்தட்ட 1992ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. நான் அவருடைய வேர் ஹவுஸ்லேயே வந்து சந்தித்து இருக்கிறேன். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்னன்னா நீங்கள்லாம் இந்த முதல் இந்த குளுக்கோரஸ் என்னோட தமிழ் மக்களுக்கு முதல் அறிமுகப்படுத்தினீங்க, அப்படியா? 92ஆம் ஆண்டு நான் தான் அறிமுகப்படுத்தினேன். எப்படி சிறுவன்லேருந்து வந்த குளுக்கோஸ் அதான் இன்னுமே நீங்கள் இவ்வளவு கிட்டத்தட்ட எத்தனை வருட காலமாக 92லிருந்து செய்கிறீர்கள் இந்த ஸ்வீட்? என்னண்டு ஸ்ரீலங்காவிலிருந்து இங்க வந்த உடனே ஆரம்பிச்சீங்களா?
ஸ்ரீலங்காவில் வந்த உடனே 2 நாள்லேயே ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வலிக்கிட்டது. அப்போ நான் அங்கேயே பெரிய தொழில் செய்தேன். எனக்கு அந்த நீங்கள் அங்கேயே இந்த மாதிரியான தொழில்கள் செய்திருக்கிறீர்கள். அங்கதான் இந்த குளுக்கோஸ் பொரி உருண்டை எள்ளு உருண்டை கச்சா அதெல்லாம் செய்திருக்கீங்க அங்கே 92. அப்ப இங்க வந்தோடனே ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த தமிழ் மக்கள் மத்தியில கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போய் பார்ட் டைம் வீட்டில் இருந்து செய்வேன். 95 அப்படித்தான் இந்த இடத்தை எடுத்து வாடகைக்கு எடுத்து 1 வருஷம் லீஸுக்கு எடுத்து அதுக்கு பிறகுதான் இதில் இருந்து படிப்படியாக இன்றுமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வேலை செய்தால்தான் ஒரு திருப்தி இருக்கிறது. அந்த வேலை செய்ய வேணும்ன்றீங்க. பாருங்க அந்த வருங்கால அந்த யங்கஸ்ட் ஜெனரேஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பாருங்க இன்னுமே அவர் தான் அந்த அந்த தொழிலே அவ்வளவு சுவையும் இனிப்புமாக வருகிறது. தேங்க்யூ அண்ணா. நான் இது போல உங்களை சுவாரஸ்யமா சந்திப்போம். அதாவது உங்களை மாதிரி எங்களோட தமிழ் சமுதாயத்திலே நல்ல விஷயங்களை எங்களுடைய யங் ஜெனரேஷன் செய்யணும். அதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இதை நான் செய்கிறேன். நீங்க ஹார்ட் ஒர்க் ஸ்பேஸ் ஆஃப் பண்றீங்க எப்பயுமே. அதாவது எங்களுடைய தமிழர்களுடைய மரபு மாறாமல் எங்களுடைய தமிழர்களுடைய கலை கலாச்சார உணவு வகை ஸ்வீட் வகைகளை மேம்பாடு செய்து இன்னும் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இந்திரன் ஸ்வீட். குறிப்பாக பார்த்தீர்களா இந்த பைத்தமருண்டை, இந்த சீனியர் கேரம், இதெல்லாம் யாழ்ப்பாணத்திலே பிரபலம் பெற்ற மிக பிரபலியமான பலகாரங்கள். இதை கூட 7 கடல் தாண்டி வந்தும் கூட எங்களுடைய பாரம்பரிய இந்த உணவு வகைகளை இன்னும் கடைபிடித்து வருகிறோம். மிக சுவையாக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற இடங்களுக்கு ஸ்டோர்களுக்கு இங்கிருந்து அதை இம்போர்ட் பண்ணுகிறார். சகல விதமான பேக்கெட்டுகளும் செய்து இது கனடாவிலே தயாரிக்கப்பட்டு ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் இந்த இந்திரன் ஸ்வீட். குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு கல்யாண வீடு அல்லது ஒரு பூப்புனித நீராட்டு விழா அல்லது ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இப்படி ஏதாவது ஒரு வைபவத்தை நீங்கள் செய்கின்ற போது இங்கு என்னவென்றால் நீங்கள் பலகாரத்தை வாங்கி அங்கு அருமையான தட்டுகளை விற்கின்றார்கள். இந்த தட்டுகளை நீங்கள் எடுத்து செல்லலாம். இதற்காக நாங்கள் ஸ்பெஷலாக வீட்டில் எந்த விதமான தட்டும் தேவையில்லை. இருந்தால் இங்கே வண்ண கோல்டு கலர், சில்வர் கலர், நல்ல வண்ண டிசைன்கள் கொண்ட தட்டுக்களையும் விற்கின்றார்கள். அப்போ பலகாரத்துடன் சேர்த்து தட்டுக்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்களோட லைஃப்பை ரொம்ப ஈஸியாக தந்து விடுகிறார்கள் இந்த ஸ்வீட். அட் த சேம் டைம் இது நல்ல அழகாக இதையும் தரக்கூடிய மாதிரி இருக்கின்றது. வாருங்கள் நாங்கள் அவருடன் சென்று மேலும் என்னென்ன ஐட்டங்கள் இருக்கின்றதை பார்ப்போம். திருமண விழாக்களிலே அல்லது நீங்கள் பூப்புனித நீராட்டு விழாவுக்கு போய்விட்டு நீங்கள் அங்கே வைபவத்தை முடிந்து விட்டு வெளியிலே வருகின்ற போது இப்படி ஒரு பாக்ஸிலே பலகாரங்களை போட்டு வீட்டுக்கு கொடுத்து விடுவார்கள். அல்லது ஒரு பைகள், இங்கே வண்ண கலர் பைகள் எல்லாம் இருக்கின்றது பாருங்கள், அதிலே போட்டு கொடுக்கிறார்கள். இந்த சிஸ்டத்தை நான் அவருடன் பேசுகிறேன், இந்த ஓனருடன். அவர் சொன்னார், இந்த பாக்ஸிலே முதலாக இங்கே கனடாவிலே இப்படி ஒரு திருமண வைபவங்கள் அல்லது பூப்புனித நாட்டு வைபவங்களுக்கு ஒரு பாக்ஸிலே பலகாரங்களை கொடுக்கக்கூடிய இந்த முறையை தான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறார் என்று பெருமையாக சொன்னார். அப்படி மிக பழமை வாய்ந்தது. ஓவர் 30 இயர்ஸுக்கு மேலாக இந்த துறையில் இருக்கின்றார்கள். மிக ஒரு நுட்பமாக செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இங்கே வளர்ந்து வரக்கூடிய எங்களுடைய இளைய சமுதாயங்கள் எல்லாம் இதை விரும்பி இந்த பாக்ஸ்களை தேர்வு செய்கிறார்கள். வண்ணமாக, டிசைன்ஸாக தங்களுடைய போட்டோவை போடுவார்கள். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அல்லது பர்த்டே என்று அவர் தந்த போட்டோவை போடுவார், அல்லது வாழ்த்து மடல்கள் செயல்களை போடலாம், வாழ்த்து செய்திகளை போடலாம். இப்படி பல வண்ணமாக போய்கொண்டிருக்கிறது. இங்கு நீங்கள் பார்த்தீர்களானால் இங்கே பாருங்கள், ஒரு பேக்லே அப்படி அழகாக அப்படி டிசைன்ஸா ஒவ்வொரு கோல்டு பேக்லே போட்டு கொடுக்கிறார்கள். பார்ப்பதற்கு நல்ல பட்டு துணி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பாக்ஸை கூட ஒரு பேக்லே சுற்றி இருக்கிறார்கள். மாடல் ஆக எங்களுடைய மக்களுடைய டேஸ்டும் போய்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி செய்து வருகிறார்கள். ஓயா, இது கொஞ்சம் எனக்கு பிடிக்கிறது. ஹேண்ட்பேக் மாதிரி லேடிஸுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படி போட்டு சம்முன்னு தூக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கலாம். ஆஹா, அருமை. இதுக்குள்ள என்ன இருக்கு? கோல்டு இல்ல, பலகாரம் தான் இருக்கு. கோல்டு போல பலகாரம் பண்றீங்க. சாப்பிட்டு பாருங்க. ஹலோ, என்ன பேரு கூட? லக்ஷி. ஓ, லக்ஷி, என்ன செய்றீங்க இப்ப? வெட்டிங் ஆர்டருக்கு பலகார ஆர்டர் செய்துண்டிருக்கேன். வெட்டிங் ஆர்டர்ஸ் இப்படி தான் செய்வீங்க. அப்ப என்ன மாதிரி எத்தனை பலகாரம் வைப்பீங்க? இது நாங்க வந்து 5 பலகாரம் வைக்கிறோம், நாங்க 7 பலகாரம் வைக்கிறோம். நாங்க கஸ்டமர் வந்து கஸ்டமர் ஆர்டர். அப்ப இந்த பேக்ல எல்லாம் போட்டு கொடுக்குறீங்க. அப்ப இது எல்லாமே என்ன மாதிரி? அதாவது டிபெண்ட்ஸ் அவைட ஆர்டர்ஸ் பொறுத்தா. ஆமா. எவ்வளவு பே பண்றீங்க என்ற ஆர்டரை பொறுத்து செய்வீங்க.
5 பலாரம் வந்து நாங்க இப்போ 450 கொடுக்குறோம் நாங்க. 7 பலாரம் வந்து $5 $5 கொடுக்குறீங்க. 7 பலாரம் $5 கொடுக்குறீங்க ஒரு பாக்ஸ். பாக்ஸ் என்ன மாதிரி டிபெண்ட்ஸ் செலக்ட் பண்ணலாமா? நிறைய பாக்ஸ்கள் இருக்குது, வந்து சூஸ் பண்ணி. அப்ப அந்த பேக் எல்லாம் ஃபேன்சியா வச்சிருக்கீங்க, அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பேக்ல போட்டு எக்ஸ்ட்ரா அது வந்து 50 cents வரும். 50 cents வரும். அப்ப வந்தே செலக்ட் பண்ணுவீங்க. யாவே வந்து செலக்ட் பண்ணி பாக்ஸையும் செலக்ட் பண்ணி பலகாரங்களும் நிறைய இருக்கு எங்கள்ட்ட. இது இப்போ எத்தனை பலகாரம் வச்சிருக்கீங்க? 1 2 3 4 இது 5 அது கூட ஒரு பேக்ல போட்டு அழகா வச்சிருக்கீங்க. வாவ். இது முடியா. அப்ப எல்லாமே எல்லாம் கணக்க காணும் இந்த பாக்ஸும் போட. ஆமா. அப்படியே மூடி பேக் பண்ணி கொடுத்துருவீங்க. குறைவாக தேவை எத்தனை 500 1000 தேவையை செய்து கொடுத்துருவீங்க. நைஸ், வெரி நைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ நான் ஒரு சில ஸ்வீட்களை இங்கே சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறேன். உங்களோட ரிவ்யூவை இங்கே வாருங்கள் பார்ப்போம். எனக்கு நான் ஸ்வீட் என்று கேட்டேன், அவர்கள் ஒரு பெரிய தட்டே தந்து விட்டார். இதை சாப்பிட்டால் நான் அவுட் ஆகி விடுவேன். அப்படி இல்லை, ஒரு சிலரை சாப்பிட்டு பார்க்கலாம். மில்க் டாஃபி எங்களோட சோ ஸ்வீட். அப்படி எனவே நீங்களும் மறக்காமல் வாருங்கள், இந்திரன் ஸ்வீட் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய வைபவத்துக்கு வந்து அவரிடம் கேளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஏற்ற வகையிலே இந்த மாதிரி என்னென்ன ஸ்வீட் வேணும் எல்லாவற்றையும் செய்து தருவார்கள். ஒரு குடும்பமாக செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக இந்த பிசினஸ்ல இருக்கிறார்கள். அதாவது தீபாவளியும் வருகின்றது, இனிப்புடன் இனிப்பாக சேருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், மிக்க நல்லா இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, மறக்காதீர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல உங்களை மீண்டும் ஒரு நல்ல விடயத்தை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.